ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் சூர்யோபாதிமச்சந்திரகாரகம் மேமாவித்யதோபாந்திகுதோயமக்னிஹி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வமிதம் விபாதி. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரணமோதி தஸ்மை தம் ஹதேவம் ஆத்மபுத்திப்பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசः பரஸ்தாத் தமேவ விதித்வாதி மிருத்யுமேதி நான்யப்பந்தா வித்யதே அயனாய. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். மந்திரம் 7, 8, 9. தமீஸ்வராணம் பரமம் மகேஸ்வரம் தம் தேவதானாம் பரமம் ச தெய்வதம் பதிம் பதீனாம் பரம் பரஸ்தாத் விதாமதேவம் புவனீஷநீட்யம் ந தஸ்ய கார்யம் கரணம் ச வித்யதே ந தத் சமஸ்ஸாப்யதிஷ்டச்ச திருஷ்யதே. பராஸ்ய சக்திர்விவிதைவ ஸ்ரூயதே சுபாவிகி ஞானபலக்ரியா ச ந தஸ்ய கச்சித் பதிரஸ்தி லோகே ந சேசிதா நைவ ச தஸ்ய லிங்கம் சகாரணம் கரணாதிதி பாதிபகா ந சாஸ்ய கச்சித் ஜனிதா ந சாதிபகா. பியூட்டிஃபுல் மந்திரம். ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள். ஏன்னா ஒரு பெரிய வேதாந்த ஒரு ரகசியம் உபநிஷத்துக்கு சொல்லிட்டு அது என்னென்னா ஈஸ்வர ரகசியம். ஓகே, ஃபர்தராக 3லேருந்து 6 சாதனத்தை சொல்லிச்சு, சாதனா மந்திரம். ஓகே, இப்போ 7லேருந்து 8, 9 இந்த பகவானை பற்றின விஷயத்த சொல்கிறது. புரியுதா? அதனால் நமக்கு ஸோ நமக்கு இந்த ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுல பலகீனன் ஈஸ்வரனை தெரிஞ்சிக்க முடியாது. நாயமாத்மா பலகீனேன்னு கிருஷ்ணர் ஷவுட் பண்ணார், சுத்ரம் ஸ்ருதைய தவறு பண்ணார். எங்கேருந்து உனக்கு உள்ள தளர்ச்சி? அதனால் ஊக்கமது கைவிடேல். எப்பவுமே உள்ள தளர்ச்சிக்கு நம்ம வேதாந்தி எஸ்பெஷலி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எடுத்துட்டு இருக்கிற விஷயம் அக்னி மாதிரி இருக்குது. புரியுதா? பூஜ்ய சுவாமி சொல்வார், பிரம்மச்சாரி இருக்கான அவன் எல்லாத்தையும் கடன் வாங்கிட்டு இருக்கான். ஓகே, அதனால் பக்கத்தாத்தில் போய் அந்த அவர் காலத்தில் அந்த லீக்கோ கறி இருக்குல்ல, அதை கொஞ்சம் கடன் வாங்கி கொஞ்சம் அடுப்பில் பால் காய்ச்சலாங்க, மாமி கொஞ்சம் லீக்கோ கறி கொஞ்சம் சுட வச்சு கொடுத்துருங்க. இந்த ஹீட்டாக இருக்கும்ல, இந்த உருண்டையாக இருக்கும். பார்த்தா நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போடுங்க சாங்.
லீக்கோ கரி நியூஸ் பேப்பர் தாங்க அந்த எரியிற தகதங்க. அப்போது நீ எடுத்துட்டு இருக்க சப்ஜெக்டு ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறது, ஈஸ்வரனாக ஆகிறதுன்ற விஷயம் இருக்க, உன் மனசு உள்ள தளர்ச்சி இருந்ததுன்னா இது சூட் ஆகாது, அதுக்கு ரொம்ப வேணும். அதனால் இந்த உள்ள தளர்ச்சியில் இருக்கிறவன் இந்த உண்மையை அடையணும். இப்போது உண்மையான மோட்சம் அடையிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். இப்போது இந்த விஷயம் இருக்க அது நம்முடைய ஸ்வரூபமாக இருக்கிறது. ஈஸ்வர ஸ்வரூபம்ன்றது நம்முடைய ஸ்வரூபமாக இருக்கிறது. அதனால் மோட்சம் என்னுடைய ஸ்வரூபம், அது நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் பர்த் ரைட் சொன்னார்ல லோகமானிய திலகர், அது போல் திஸ் இஸ் நம்முடைய ப்ரிவிலேஜ், நம்முடைய ஈஸ்வர ஞான முறை. அதனால் இங்கே என்ன சொல்கிறார் ரிஷி சொல்கிறாரு, தேவம் விதாமகா, தேவம் விதாமகா, தெய்வம் நீ என்று உணர். அந்த ஈஸ்வர பகவான் யாருன்னா நானுன்றதை புரிஞ்சுக்கோ. தேவம் விதாமகா, தேர்ஃபோர் விதாமகா, இறைவனை நாம் அறிந்து கொள்வோமாக. எப்படிப்பட்ட கடவுள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்? அப்போ ஈஸ்வரனை பற்றின வர்ணனை இங்கே சொல்லப்படுறது. ஓகே, 7, 8, 9 மந்திரம் ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத பற்றி வர்ணிக்கிறது. ஓகே, பியூட்டிஃபுல்லாக வர்ணிக்கிறது. இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா பாஸ்லெஸ் பாஸ். ஓகே, எல்லா பாஸுக்கும் பாஸ். அதனால் ஸோ அல்டிமேட் பாஸ் யார்? இப்போ நமக்கு ஆஃபீஸில் பாஸ் இருக்காங்க, வீட்டில் பாஸ் இருப்பாங்க. வீட்டில் யார் பாஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அது யாருன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. வீட்டில் ஒரு பாஸ் இருப்பாங்க, ஆஃபீஸ் போனால் ஒரு பாஸ் இருப்பாங்க, புரியுதுதான்? எல்லாத்துக்கும் மேலே சிஎம் இருப்பாங்க, அப்புறம் பிஎம் இருப்பாங்க. இவெல்லாம் பாஸ் 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 பாஸ். ஓகே, ஸோ இங்கே ஆம்பூரில் கலவரம் ஆச்சு. ஆம்பூர் கலவரத்தை மேலே இருக்கவன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் நெக்ஸ்ட்டு செய்ய முடியும். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, அடி வாங்கடான்னு சொல்லிட்டாச்சு. அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மேலே இருக்க என்ன சொல்கிறான்னா அதுதான் கேட்பான், வேறு யார் வந்தாலும். அப்படி ரூலு, இங்கிலீஷ்காரன் ரூல் அது, புரியுதா? அவனாக சமயோசிதமாக புத்தி யோசித்து அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு தானாக இயங்க முடியாது. அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் போட்ட சட்டத்திட்டம் அப்படியே இருக்கிறது. ஓகே, இதெல்லாம் போட்டு ஒழிஞ்சு போட்டோம். இந்த பாஸுக்கெல்லாம் பாஸ் யாருன்னா பாஸ்லெஸ் பாஸ் ஈஸ்வரா. தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம். ஓகே, அவர் எல்லா ரூலர்ஸுக்கும் ரூலர், அல்டிமேட் ரூலர் ஈஸ்வரா அப்படின்னு உபனிஷத்து வர்ணிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, அவர் எப்படிப்பட்டவர்னா தம் தேவதானாம் பரமம் தெய்வதம், எல்லா கடவுளுக்கும் கடவுள், காட்லெஸ் காட். அவர் எப்படிப்பட்டவர்? தேவோத்ம தேவசார்வபௌமா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக விஜய் விஜய் பவ. அதனால அகிலாண்ட கோட்டீஸ்வரர், எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் அவர். ஓகே, எல்லா பகவானுக்கும் பகவானாக இருக்கக்கூடியவர். அவர் எப்படிப்பட்டவர்? பதிம் பதினாம் பரமம் பரஸ்தாத், அவருக்கு மேலே பதி கிடையாது, புரியுதா? அதனால் பதினா இங்கே பிரம்மாஜி, 14 பிரஜாபதி இருக்காங்க. ஓகே, 14 பிரஜாபதி பாகவத்தில் சொல்கிறது. பகவான் எப்படிப்பட்டவர்? அல்டிமேட், அந்த பிரஜாபதிக்கெல்லாம் பிரஜாபதி. ஓகே, அதனால் புவனேஷ தேவம், அவர் 14 7 14 தேவத்துக்கும் அவர் ஈஸ்வரன். ஈட்டியாம விதாமகா, அப்படிப்பட்ட ஈஸ்வரனுடைய பெருமையை அறிந்து கொள். ஈசாவாஸ்யம் இதகம் சர்வம். ஓகே, அந்த ஈஸ்வரனே எல்லாமாகவும் எவரி இதுவும் இருக்கிறது. அதில் இங்கே ரிஷி சொல்கிறாரு, அந்த இறைவனை நீ தெரிஞ்சுக்கோ. எப்படிப்பட்டவர்? புவனேஷ தேவம் ஈட்டியம் விதாமக, அப்படிப்பட்ட ஈஸ்வரனை நீ அறிந்து கொண்டு அவனை புகழ்வாயாக. ஓகே, ஈஸ்வரனுடைய பெருமை, எல்லா புகழும் இறைவனை சார்ந்தது அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன் இந்த மந்திரம். உன்னுடைய புகழ் ஒன்று கூட கிடையாது. ஏன் கிடையாதுன்னா நீயே அவரோட சொத்து. அதனால ஸோ இதை தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு கர்வம் தலை தூக்காது. தஸ்ய 9வது மந்திரம். தஸ்ய இது வரைக்கும் யாரை பற்றி பேசிட்டு வந்தோம்? 8வது மந்திரம், முன்னாடி மந்திரம் எல்லாம் எதை பற்றி பேசிட்டு வரோம்? ஈஸ்வரன். தேர்ஃபோர் தஸ்ய, நாட்டு கோதண்டஸ்ய கோண்டுஸ்ய ஒன்று பற்றி சொல்லலை. தஸ்ய ஈஸ்வரஸ்ய, பகவான்
பகவானை பற்றி சொல்கிறது. ஈஸ்வரஸ்ய தஸ்ய ஈஸ்வரஸ்ய எப்படிப்பட்டவர் அவர்? காரியம் காரணம் ச ந வித்யதே. அவர் காரிய காரணம் மாதிரி இல்லை. இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும்னா நமக்கு ஞானேந்திரியம் வேணும், கர்மேந்திரியம் வேணும், அப்புறம் அந்த கரணம் வேணும். ஸோ இதெல்லாம் வேணும் நமக்கு. இப்போ காரியம்ன்றது சரீரம், கரணம்ன்றது இன்ஸ்ட்ருமெண்ட். என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு? புலன்கள், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மைண்டு, இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமோ மைண்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு? அதுவே பலருக்கு புரியாது. அதெல்லாம் யோகாவில் சொல்லி சொல்லி முடிஞ்சு போச்சு. அது புரியுதா? நீ கர்த்தா கிடையாது, இந்த மைண்டு கர்த்தா கிடையாது, காரணம் நீ தான் கர்த்தா. அந்த கர்த்தா ஈகோ குவாலிஃபை பண்ணி இப்போ அந்த ஈகோவை எடுக்கிறதுக்காக இப்போ பண்ணிட்டு இருக்கோம். புரியுறதுல? முதல்ல ஈகோக்கு வந்தவனுக்கு தான் வேதாந்தம். ஈகோன்னா கர்வம் இல்லை, அகம்ன்ற புத்தி இருக்கு இல்லையா, அவனுக்கு தான். மைண்டே கர்த்தாவாக வச்சுட்டு இருக்கவனுக்குலாம் வேதாந்த நாட் ஒர்க்கு கிட்டக்கே வர முடியாது. புரியுதா? மைண்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். புரியுதா? அப்படி தெரிஞ்சுட்டு அதுக்கும் நான் அதிபதியாக இருக்கிறேன்னு சொல்கிறவனுக்கு யாரோ அது நீ இல்லை, ஆத்மான்னு சொல்லணும். ஸ்டெப்ஸு இது. ஓகே. கரணம் கருவி. நமக்கு கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மைண்டு, இதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். பகவானுக்கு காரிய காரணம் ச ந வித்யதே. அவருக்கு இது தேரல. அப்போ அவர் எப்படி இதெல்லாம் ஒர்க் பண்ணுறாரு? இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ என்டையர் கேலக்ஸி அப்படி சுற்றி சுற்றி அப்படி அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் பண்ணணுன்னு கேலக்ஸி சுற்றுறது யோசிச்சு பாருங்க. மொத்தம் பூமி தான் சுற்றுறதுன்னு நினச்சிருந்தோம், என்டையர் கேலக்ஸி சுற்றுறது. வா, அப்போ அவருக்கு எவ்வளோ பவர் இருக்கணும்? அவர் கேவல சங்கல்ப மாத்திரேன ஜகத்தின், ஜஸ்ட் சங்கல்பம். ஓகே. அப்படி தஸ்ய ஈஸ்வரஸ்ய காரிய காரண ந வித்யதே. தேர்ஃபோர் அவர் சங்கல்பத்தில் தான் பண்ணுறாரு. அவருக்கு சரீரம் தேவையில்லை, அவருக்கு இந்த கர்மேந்திரியம், இந்த ஞானேந்திரியம் இதெல்லாம் தேவையில்லை. புரியுதா? அதனால் சங்கல்பம் மாத்திரேன்னு. ததுன்னா அது இந்த சேம் ஐடியா. சமக அப்பியதிகச்ச ந திருஷ்யதே. அப்பியதிகச்ச ந திருஷ்யதே. கீதையிலே இது வருது. அப்பியதிகச்ச குதோசன்யா நது தத் சமஸ்தோ அப்பியதிகத்த குதோஸ்ஞ. 11வது அத்தியாயத்தில் 43வது மந்திரம். அதாவது 3 உலகிலும் அவருக்கு சமமானவர் யார்? மேட்ச்லெஸ் மேட்ச். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் மேட்ச் பண்ண முடியாது. இவர் இன்னொருத்தரை ஈஸ்வரன் சொல்ல முடியாது. புரியுதா? ஒரே ஒரு ஈஸ்வரன் தான் நம்ம பகவான். இந்த ரூடியாக உங்களுக்கு நிறைய கடவுள் இல்லைடா, ஒரே கடவுள் தான். ஓகே. எல்லா கடவுளும் அந்த கடவுளுக்கு கடவுள். புரியுதா? நீ என்னெல்லாம் கடவுள் சொல்கிறியோ அந்த கடவுளுக்கெல்லாம் கடவுள் யாரோ அந்த கடவுள் சொல்லுது ஈஸ்வரா, அதுக்கு பேர். புரியுதா? அதனால் தது சமஹா ந திருஷ்யதே. இறைவனுக்கு சமமாக செகண்ட் ஐட்டம் பார்க்க முடியாது. இறைவனுக்கு நிகரானது எதுவுமே கிடையாது. இப்போ ஸ்ருதி ஸ்மிருதி பிரம்மசூத்திரத்தில் முதல் படின ஈஸ்வரா. ஓகே. ஈஸ்வரா அறிமுகம். ஓகே. முதல்ல ஒன் ஈஸ்வரா, ஏக்க ஈஸ்வரா புரிஞ்சுக்கும். ஓகே. இருப்பது இறைவன் மாத்திரம்தான் இருக்கிறான். ஓகே. ஏக்கம் சத் விப்ராக வதந்தி. அறிஞர்கள் பலவாறு அழைக்கிறார்கள். புரியுதா? அவன் சுபாவத்து தகுந்த பண்ண இருக்கிறது ஒரே ஈஸ்வரா தான் இருக்கிறது. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அண்ட் செகண்ட் ஸ்டெப்பு, அந்த ஈஸ்வராக்கு பேர், அந்த ஈஸ்வரா உண்மையிலே எது அப்படின்னா மாயையுடன் கூடிய ஈஸ்வரா ஒரு ஈஸ்வரா. என்டையர் 14 லோகத்துக்கும் ஒரே ஈஸ்வரா, எல்லா பிரஜாதிபதிக்கும் ஒரே ஈஸ்வரா. அந்த ஈஸ்வராவும் அவருடைய அதிஷ்டானம் பிரம்மன். செகண்ட் ஸ்டெப்பு. ஓகே. ஸ்ருதி ஸ்மிருதி பிரம்மசூத்திரம் இதனுடைய ஸ்டெப்ஸ் சொல்லிட்டு இருக்கப்பா. ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஈஸ்வரா, அதை புரிஞ்சுக்கோ, ஒரே ஈஸ்வரா தான். அண்ட் செகண்ட் ஸ்டெப்பு அந்த ஈஸ்வராவும் பிரம்மன்னு புரிஞ்சுக்கோ. அண்ட் தேர்ட் ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். அந்த ஈஸ்வரா அதுதான் பிரம்மன், அதுதான் அகம். அகம் சப்தக ஈஸ்வரா, அகம் சப்தக பிரம்மன். அப்போ நான் பிரம்மன் ஈஸ்வரா 3 சினானிம்ஸ். புரியுதா? இருக்கிறது ஒரே ஆள் தான். தேர்ஃபோர் அத்வைதம் மாத்திரம் இருக்குது. நோ செகண்ட் தாட். புரியுதா? ஸோ ஓவர், இந்த சப்ஜெக்டே ஓவர். ஓகே.
எல்லா ஸ்ருதி ஸ்மிருதி பிரம்மசூத்திரம் சொல்கிறது மொத்தம் இந்த 3 ஸ்டெப்ஸில் இருக்குது. ஈஸ்வரா இருக்கிறது, ஈஸ்வரா புரிஞ்சுக்கோ, ஈஸ்வரா புரியும் போது பிரம்மன் புரிய வரும், பிரம்மன் புரிஞ்சு வச்சுன்னா நீ ஆயிடுவேன். பிரம்மன் புரியுது சாமி, ஆனால் நான் யாருன்னு தெரியலன்னு சொன்னீங்கன்னா பிரம்ம புரியலன்னு தான். பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, பிரம்ம ந வேத அகம் கோண்டு பவதி. இல்லை அதனால் கோண்டு ஏவ பவதி. நான் யாரு தெரியுமா, நீ யாருன்னு தெரியும் சொல்லவே வேண்டாம். இங்கே வந்து நான் யாருன்னு சொல்ல வேண்டாம். அப்படிதான் வேதாந்தத்தில் மாதிரி நான் யார் தெரியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் ஒரு சிரிச்சிட்டு போயிடுவான். சரி சரி, நான் இந்த இதில் வந்து மேனேஜிங் டைரக்டர் எம்டி அப்படி சொன்னேன்னா ஒரு சிரிப்பேன். நான் இவ்வளோ லட்ச கோடிக்கணக்கான வச்சுருக்கேன்னா ஒரு சிரிப்பேன். புரியுதா? ஓ பாவம், இந்த குழந்தையெல்லாம் இப்படி சொன்னேன், நான் ராஜான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சொல்கிறான் போல இருக்கு பாவம் அப்படின்னு. இதெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லியிருக்க மாட்டான். புரியுதா? இப்போ கடைசி உபநிஷத்து. அதனால் விவகாரத்தில் நம்ம ஒரு க்ஷணம் கூட ஈஸ்வரனை மிஸ் பண்ணக்கூடாது. நீ டிரான்சாக்ஷன் பண்ணேன்னா அங்கே ஈஸ்வரனை மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அதனால் அங்கே வந்து ஸ்மால் ஐ நீ யூஸ் பண்ணும்போது ஐ எம் சோ அண்ட் சோ, ஐ எம் ரோஜா, ஐ எம் ராஜா அப்படின்னு நீ சொல்லும் போதெல்லாம் ஸ்மால் ஐ அங்கே ஈஸ்வரா வந்துடும். மரியாதை ஈஸ்வரன். ஓகே, நீ உன் வீடு மக்கள் மனை இதெல்லாம் பற்றி பேசும்போது சம்சாரம் துக்கமாக இருக்கேன், சுக துக்கமாக இருக்கேன், இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையோ, அப்போல்லாம் ஈஸ்வரனை கொண்டு வந்துடும். புரியுதுதான்? அதே வந்து கேபிட்டல் ஐ கொண்டு வரும்போது பிரம்மன் எப்படி போட்டுக்கணும். ஓகே, இவ்வளோ தான். அப்போ பகவான் எப்படிப்பட்டவர்? தது சமஹா ந திருஷ்யதே, அவர் வந்து மேட்ச். ஓகே, அவருக்கு சமமாக கிடையாது. சரி, நீ எப்படிப்பட்ட பக்தன் அதை முதல்ல நிர்ணயம் பண்ணும். அப்பப்போ ஒரு கணக்கு போடணும். நான் அர்த்தார்த்தி பக்தனா, அர்த்தார்த்தி பக்தனா, துட்டுக்காக ஈஸ்வரனை வணங்கின்னு இருக்க பக்தனா, இல்லை என்னுடைய கஷ்ட நஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகி நான் நேம் அண்ட் ஃபேமோடு இருக்கணும் அதுக்காக கும்பிட்றேன்னா இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் நீ கரெக்டாக போட்டுக்கோன்னு நான் சொல்கிறேன். ஓகே, உனக்கு பணம் வேணும்னா ஈஸ்வரனை வேண்டிக்கோ, நீ அர்த்தார்த்தி பக்தா. இல்லை அந்த பகவானே யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவனை நான் புரிஞ்சுக்கணும், அவனை அடையணும் அப்படி சொன்னீங்கன்னா ஜிக்ஞாசு பக்தா. ஞானி பக்தன் யாரு? சப்ஜெக்ட்லாம் முடிச்சவன், அவன் இங்கே வரமாட்டான். ஓகே, இங்கே நீ இங்கே வர்றதிலிருந்து நீ ஞானி பக்தன் இல்லை. அப்போ இங்கே வராதவங்கள யாரு? ஞானி பக்தா இல்லை அஜ்ஞானி. அப்போ இங்கே என்ன சொல்றாரு? இது சுவாமிஜி நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆர்த்த பக்தனா, அர்த்தார்த்தி பக்தனா, ஜிக்ஞாசு பக்தனா, ஞானி பக்தனா யார் கண்டுபிடிக்க முடியும்? ஒரே ஒரு ஆள் தான் கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? அது பகவான் கண்டுபிடிக்கலாம். புரியுதா? பகவானுக்கு தெரியும். அதை தவிர பகவானுக்கு நெக்ஸ்ட் யாருக்கு தெரியும்னா குருநாதர் கூட யூகம் பண்ணலாம் இல்லையா, உனக்கு தான் தெரியும். நீ தான் கண்டுபிடிக்கணும். நீ அர்த்த பக்தனா, அர்த்தார்த்தி பக்தனா, அர்த்தார்த்தி தது அப்பதிகச்ச. இந்த சொல்லு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதிகச்சன்னு என்ன? அவர் தான் சுப்ரீம். கோண்ட நல்லா புரிஞ்சுக்கோ இந்த வார்த்தை. அப்பதிகச்ச, அவர் யார்? அவர் தான் சுப்ரீம். அவருக்கு மேலாக இன்னொருவர் கிடையாது. புரியுதுதா? ஈஸ்வரன் எவ்வளோ முக்கியமானது. அதனால எப்பெல்லாம் கர்வம் வருதோ அப்பதிகச்ச அப்படி சொல்லணும். என்ன வீட்டில் அப்பப்போ சொல்லணும், அப்பதிகச்சன்னு சொன்னா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க குழந்தை. அப்படின்னா என்னன்னா கடவுள் தான் மேலானவர், சுப்ரீமானவர், நம்மெல்லாம் அவருக்கு கீழானவர் அப்படி சொல்லணும். ஓகே, அப்பதிகச்ச ந திருஷ்ய தது ஈஸ்வரஹா. ஓகே, அப்போ தது ஈஸ்வரன் காரிய காரணச்ச ந வித்யதே, சமஹா ந திருஷ்யதே, அப்பதிக ந திருஷ்யதே, அப்பதிக ந திருஷ்யதே. அப்போ அவர் எப்படி பண்றாரு? சங்கல்ப மாத்திரேன அவர் ஒர்க் பண்றார். அவருக்கு காரண காரியம் இந்த சரீரெல்லாம் கிடையாது அவருக்கு. புரியுதா? அசரீரி அவர். அதுக்கப்புறம் செகண்ட் எப்படிப்பட்டவர்? அவருக்கு சமமா இன்னொருத்தரை சொல்லப்படாது என இல்லை. ஓகே, மூணாவது என்ன? அவர் தான் சுப்ரீம், அவருக்கு மேலே யாரும் கிடையாது.
அப்படி நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா அப்போ எல்லாவற்றையும் விட ஈஸ்வரனே மேலானவர், கடவுளே மேலானவர். இப்படி நம்ம உபநிஷத்தை இப்போ சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ஃபோர் அந்த ஈஸ்வரன் தது பரா விவித இவ ஏவ அஸ்ய சக்தி ஸ்ரூயதே. ஓகே, இந்த நிர்குண பிரம்மன் எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் கிடையாது நிர்குண பிரம்மனுக்கு. அது மாயா சக்தியோட சேரும்போது எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் ஈஸ்வரன். அதே பிரம்மன் மாயையோட சேரும்போது எல்லா ஆக்டிவிட்டி அப்படி சேரும்போது அப்படி சொல்றாரு அஸ்ய பராசக்தி. இப்போ புரியுது? இப்போ கிராமம் கிராமமாக மாரியம்மன் இருக்கிறது காரணம். ஓகே, அஸ்ய பராசக்தி, ஆதி பராசக்தி. ஆதினா அனாதி, அவர் என்று தோன்றியவர் கிடையாது. ஓகே, பிகினிங்லெஸ். எப்படிப்பட்டவர்? பரா பிரம்மன். சக்தி மாயை சேர்றதுனால, சக்தி சேர்றதுனால அவர் பகவானாக இருக்கிறது. இப்போ இருக்கிறது என்ன இருக்கிறது? ஆதி பராசக்தி தான் இருக்கிறது. அதனால தான் நவராத்திரி கொண்டாடுறோம். ஆதி பராசக்தி கடைசி அந்த தச பிரகரண தாரிணிலாம் கொண்டாடுறோம் இல்லையா, அதுதான் ஆதி பராசக்தி. அந்த ஆதி பராசக்தினுடைய ஸ்வரூப ரூபம் தான் பாரத மாதா, ஆதி பராசக்தி. அப்போ பிரம்மனே பராசக்தியாக இருக்கிறது. ஓகே, என்ன ப்ரூஃப்? பிரமாணம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து. பராசக்தி, பரான பிரம்மன், சக்தினா மாயாசக்தி. மாயாசக்தி பிரம்மனோட எப்போ சேரும்போதோ அது பராசக்தியாக மாறுகிறது. த கிரேட்டஸ்ட் சக்தி, மேலான சக்தி, பவர். ஆக பவர் சொன்னாலே சார்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். பவர் அப்படி சொன்னாலே டிபெண்டாக இருக்கிறது. ஓகே, நான் இவ்வளோ பெரிய பவர் உள்ள ஆளை நான் சார்ந்து இருக்கிறேன்னு சொல்கிறேன். பவர் சொன்னாலே சார்ந்து இருக்கிறது, டிபெண்ட் பர்சன் அர்த்தம். புரியுதா? இது புரிஞ்சுட்டாலே நம்ம எந்த பவருக்கும் பயப்பட வேண்டாம். புரியுதா? அதனால விவிதா ஏவ ஸ்ரூயதே. விவிதா அவனே எல்லாமாகவும் மேனுஃபேக்சர் ஆகியிருக்கான். புரியுதா? வித்தவுட் ஆக்ஷன், ஒன்லி கேவல சங்கல்ப மாத்திரேன. இதெல்லாம் ஸ்ருதி வாக்கியம். எப்படி சொல்றது? சுபாவகி ஞான பல கிரியாச்ச. ஞானக்கிரியா. ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? ஞானக்கிரியா. ஓகே, அவர் சர்வஜன். ஒரு கர்மம் பண்ணணும்னா ஞானம் இருக்கணும், அறிவு இருந்தால் தான் ஒரு பண்ணணும். புரியுதா? ஓகே, அதனால இப்போ இப்போ செப்டம்பர் மாதம் வரும்போது கொழுக்கட்டை பண்ணணும், பூர்ண கொழுக்கட்டை. எப்படி பண்ணுவேன் நீ பூர்ண கொழுக்கட்டை? ஒரு நாள் ஒரு போட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறேன்? புரியுதா? அது ஒரு தினசாக பண்ணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஞானம் வேணும். ஏதோ கலந்து வராது. ஒரு அல்ப கொழுக்கட்டைக்கே உனக்கு ஞானம் வேணும். என்டையர் பிரபஞ்சத்தை பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய கிரியா அது, ஞானக்கிரியா. தேர்ஃபோர் பகவான் சர்வஜன். அவன் எப்படிப்பட்டவன்? எல்லா என்னென்ன புது புது அறிவு இருக்கோ அதெல்லாம் ஈஸ்வரன் அறிவு. லேட்டஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறானோ சயின்ஸு, அந்த அறிவுலாம் ஈஸ்வரன். புரியுதா? அதனால் நியூட்டன் லாலேருந்து லேட்டஸ்ட்டு கம்ப்யூட்டர் வரைக்கும், ஓகே, அது எல்லாமே என்னது? ஈஸ்வரனுடைய அறிவு. ஓகே, அதனால் இது அறிவு ஸ்வரூபம். பகவான் எப்படிப்பட்டவர்? அறிவோட ஸ்வரூபம். புரியுதா? அவர் சேதன தத்துவமாக இருந்தாலும் அந்த சேதன தத்துவம் ஈஸ்வரா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் எந்த ஒரு அறிவும் சேதன தத்துவமாக இருக்கணும். கரெக்டா? அறிவு சொன்னால் சேதன தத்துவம், அந்த சேதன தத்துவம் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அப்போது எந்த ஒரு சிருஷ்டி வந்திருக்குன்னா, இந்த சிருஷ்டி ஓம் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு அறிவு இருந்தால், புரியுதா, அந்த அறிவு உன்னுடையது இல்லை, அது நேச்சுரலாக இருக்கிறது, ஏற்கனவே இருக்குது, எக்ஸிஸ்டன்ஸ். அது அறிவு மீன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ், கான்ஷியஸ் மீன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ்னு அர்த்தம். ஓகே, அதனால் ஞானக்கிரியா ஈஸ்வரனுடையது. ஓகே, பலக்கிரியா அவரே சர்வசக்திமான். புரியுதா? எம்பாடிமெண்ட் ஆஃப் பவர், எல்லா பவரும் அவரோட தான். உனக்கு ஏதாவது வெயிட் லிஃப்டிங் இப்படி பண்ணினா அது ஈஸ்வரனுடையது. ஏதாவது ஒரிஜினல் ஐடியா சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, திடீர்னு உனக்கு என்ன நேற்றுக்கு ஒரு சொன்னேன், இந்த மரம்லாம் நடுறது வேலி, என்ன வேலை, என்ன சொன்ன, உயிர் வேலி.
அது அந்த அறிவு வருது இல்லையா, அது ஈஸ்வரனது. புரியுதா? எப்படி சுவாமி வருது உங்களுக்கு ஈஸ்வர அறிவு? அப்படியே ஈஸ்வரனே இருந்துன்னா அது பேசுறதுலாம் அறிவாகும். நீ புதுசாக இப்படி தனியாக வச்சுட்டு அப்படி பண்ணினா பேசுறதுலாம் தப்பு தப்பாகும். புரியுதுப்பா? அதனால சர்வசக்திமான், த எம்பாடிமெண்ட் ஆஃப் பவர் ஈஸ்வரன். இப்படிதான். அப்போ எல்லா நாலேஜும் அவருக்கு தான். ஓகே, இந்த ஈஸ்வரன் இப்படிப்பட்ட அறிவை எப்படி அடையிறான்? நம்மள மாதிரி டியூஷன் வச்சு 2+2 2+2 2+2 a+b² 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 இப்படி அடிச்சு அவன் பரீட்சை படிக்கிறது பார்த்தா பாவமா இருக்கும். இப்படி அப்படிலாம் நீங்க படிச்சதே இல்லையா? புட்டி அதெல்லாம் ஒரு தனி ரூம்ல படிக்கிற ஒரு அழகு இருக்கு. புரியுதா? அப்படி அடிச்சுப்பான். அந்த மாதிரி ஈஸ்வரன் சர்வஜன் சர்வ அறிவை எப்படி அவர் தனி ரூம்ல போய் அடிச்சுக்கிறான்னா சுபாவகி நேச்சுரலா இருக்கான் அவருக்கு. ஆடாடாடா அப்படி இருந்தா நமக்கு பரீட்சை அப்படி எழுதுவோம் இல்ல? அதனால சுபாவகி, சர்வசக்திமான், சர்வஜன், சர்வவியாபி, இதுக்கெல்லாம் ஆதாரம் இந்த மந்திரம். ஓகே, ஈஸ்வரா சுபாவிக்கேன சுபாவிக்கு ஞான பலக்கிரியாச்ச, அவருக்கு சுபாவமா இதெல்லாம் இருக்கான். அதனால சர்வசக்திமான் ஈஸ்வரா. இதெல்லாம் ரொம்ப அருமையான மந்திரம். உங்களுக்கு நீங்க என்ஜாய் பண்றீங்களா தெரியல, எனக்கு ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் 9வது மந்திரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மந்திரம். இது ஒன்று தெரிஞ்சதுன்னா உலகத்துல எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். சாமி வச்சுட்டு சண்டை போடுறான். சாமினால சண்டை போட்டு உயிர் அழிஞ்சது தான் நிறைய உலகத்துல. அது தெரியுமா உங்களுக்கு? பொய்யான சாமி கும்பிட்டுட்டு அதில் இது உன் சாமி பொய், ஏன் சாமி பொய். இது எவ்வளோ அழகாக சொல்கிறது பாருங்க. 9வது மந்திரம், லோகே தஸ்ய கச்சித்து பதி நாஸ்தி, பதிகி நாஸ்தி. லோகேனா இந்த உலகத்தில் தஸ்ய கச்சித்து பதிகி, தஸ்யனா ஈஸ்வரஸ்ய, பகவானுடைய ஈஸ்வரனுக்கு பதிகி நாஸ்தி. புரியுதுல? ஸ்ரீபதி ஸ்ரீனிவாசன். ஓகே, அவனுக்கு ஒரு பதி கிடையாது. அப்படிதான். அதாவது பகவானே அல்டிமேட். பகவானுக்கு மேல பதி தலைவன் கிடையாது. ஓகே, அப்போ பதி பத்தினி. பதி பத்தினின்னு யாரு? பத்தினா யாரு? மனைவி. பதினா கணவன். இப்படிதான் சொல்லலாம் நீங்க கிளாஸ்ல யாது. ஓகே, அதனால ஸோ என்னுடைய பதி, அப்போ பதி பத்தினி அப்படிலாம் சொல்லுவா இல்லையா? அப்படி கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்றவ பதி. இதெல்லாம் ஓல்டு ஓகே, பதி. ஆனால் பகவான் எப்படிப்பட்ட ஒரு பதி கிடையாது. புரியுதா? அதனால தான் அந்த மீரா போய் கதவை தரணுன்னு, இங்கெல்லாம் பொம்பளை வரக்கூடாதுமா அவன் சிரிச்சாவன். எல்லாருமே ஒரு பெண்கள் தான் பதி, ஒரே ஒரு பதி தான், ஈஸ்வரன் தான் பதி. அதனால இருக்கிறது ஒரே பதி, ஸ்ரீபதி ஸ்ரீனிவாசன் தான், செகண்ட் கிடையாது. இப்போ கடவுள் உலகத்தின் முதலாளி, நாமெல்லாம் அவனோட தொழிலாளி. முதலாளின்னு ஈஸ்வரன் முதலாளி. அதாவது பாஸ்லெஸ் பாஸ். பகவான் எப்படிப்பட்டவர்? பாஸ்லெஸ் பாஸ். அங்க மேட்ச்லெஸ் மேட்ச் அப்படி சொல்றோம். புரியுதா? அப்போ பகவான் தான் புருஷன், அவனே புருஷன். அப்படி பாகவத சொல்றது. அப்போ பகவான் நச்ச ஈஷிதா. ஈஷிதான்னா நியந்தா. எல்லா நியத்துகளும் அவர் நியந்தா, கண்ட்ரோலர். எல்லா உலகம் இயங்கிடுங்கன்னா இப்போ உங்ககிட்ட விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த கிரகங்கள்லாம் இருக்க ஒரு மில்கி வேவே வீட்டை நடத்துறதே பெரிய விஷயமா இருக்கிறது. 2 பேரை நம்ம ஒரு தேசமாக நிறுத்தி கொண்டு போகிறதுக்குள்ள 3 பேரை ஒன்றா சேர்க்க முடியல வீட்டுக்குள்ள. நம்மக்கிட்ட இந்த உலகத்தை ரூல் கொடுத்தா என்ன ஆகிறது? பஞ்சாயத்து நிர்ணயம் பண்ண எல்லாம் என் சொல்கிறத கேட்கறது இல்லை. நீ தான் பஞ்சாயத்து தலைவர், நீ சொல்கிறது கேட்கறது இல்லை அப்படின்னு. ஆமாம், பஞ்சாயத்து தலைவர் தான், ஆனால் நான் சொல்கிறது எவனும் கேட்க மாட்டான். எல்லா பஞ்சாயத்து தலைவர் ஒரே மாதிரி சொல்கிறான். அப்போ அவன் என்ன புரிஞ்சுருக்கான்னா, ஈஸ்வரன் தான் பஞ்சாயத்து தலைவர், நான் இல்லை அப்படின்னு சொல்கிறான் போல இருக்கு. புரியுதுல? அதனால் எல்லாமே ஈஸ்வரன் கீழே, கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறது. லோகே தஸ்ய ஈஸ்வரஸ்ய பதிகி நாஸ்தி. லோகே தஸ்யன ஈஸ்வரஸ்ய நச்ச ஈஷிதா. அப்படிதான். அப்போ பிரம்மசூத்திரத்தில் 2வது சூத்திரம் என்ன சொல்றதுன்னா, ஈஸ்வரா
என்ன சொல்கிறான்னா ஈஸ்வரா பதிகி. பதிகினா பகவான் இருக்கிறதுக்கு மேலே இன்னொருத்தர் கிடையாது. அவன் தான் அல்டிமேட். அப்பேற்பட்ட இறைவனை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவர் தான் அல்டிமேட்டுனா அவருக்கு மேலே இன்னொருத்தர் கிடையாது. அப்பேற்பட்ட ஈஸ்வரனை எந்த முறையில் அறிந்து கொள்வது? அந்த பகவானை தெரிந்து கொள்ற முறை தான் எப்படி? அதில் தான் டிபேட்டுங்க. வேதாந்தி தார்க்கிக்கு டிபேட், பெரிய டிபேட் அந்த பிரம்மசூத்திரம் இருக்கும். அவன் என்ன சொல்கிறான்னா லாஜிக்கா இன்ஃபரன்ஸா. ஓகே, இதை லாஜிக்காக தெரிஞ்சுக்கலாமா இன்ஃபரன்ஸில் தெரிஞ்சுக்கலாமா? அப்படியே ஆர்கியூமெண்ட்டு. தார்கியோட ஆர்கியூமெண்ட். தார்கினா யார்? நியாயசாஸ்திர. ஓகே, லாஜிக்காக சொல்ல லாஜிக் இருக்கா பாரு. இப்போ நமக்கு சயின்ஸ் புத்தி தான். சயின்ஸ் புத்திலாம் மேக்சிமம் லாஜிக் ப்ரூஃப். புரியுதா? அதாவது பிரத்யக்ஷம் அனுமானம். அனுமானத்தில் வச்சு மோர் இன்ஃபரன்ஸ் அர்த்தாபத்தி. இதை வச்சுட்டு தான் நமக்கு இப்போ ஒன்று வச்சு ப்ரூவ் பண்ணணும். புரியுதா? அப்படி ப்ரூவ் பண்ணணும். இப்போல்லாம் கடவுளெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுலாம் கூட சயின்ஸ் முறையில் ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எல்லாமே சயின்ஸ் மெத்தட்ஸ். சயின்ஸ் மெத்தட் சொன்னால் தான் இன்றைய கால இளைஞர்கள் ஒற்றுக்கொள்வார்கள். சுவாமி நீங்கள் பழைய காலத்தில் இருக்கிறீர்கள். புரியுதா? நீங்கள் பழமைவாதியாக இருக்கீங்க. நீ எந்த வாதி சொன்னாலும் ஈஸ்வரன் தெரிஞ்சுக்கிறது எப்படி? புரியுதா? எவன் வீட்டு சப்ஜெக்ட் எவன் எடுத்துக்கிறது? இப்போ ஃபிசிக்ஸ் இருக்கிற சப்ஜெக்டை இவன் கெமிஸ்ட்ரியில் போய் படிப்பேன்னு சொன்னேன்னு அர்த்தம். இது கூட பரவாயில்ல. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம். ஹிஸ்ட்ரி படிக்கிறவனுக்கு போய் ஃபிசிக்ஸில் இருக்கிறத அது எப்படி இருக்கான்? சப்ஜெக்டே டிஃப்ரெண்ட், இந்த ஏரியாவே டிஃப்ரெண்ட். புரியுதா? அது சயின்டிஃபிக் ப்ரூஃபா ஈஸ்வரன் சயின்டிஃபிக் ப்ரூஃப்னா அவனுக்கு முட்டாள்னு அர்த்தம். வடிகட்டேன்னு முட்டாள், ஃபில்டர் இடியட்னு அர்த்தம். Therefore, ஈஸ்வரா இருப்பு, that God can be proved through inference. That inference they called காரிய லிங்க அனுமானம். தார்க்கியோட ஆர்குமெண்ட் காரிய லிங்க அனுமானம். காரிய லிங்க அனுமானம்னா என்ன? நியாயசாஸ்திரம் சொல்றது. அதாவது ரொம்ப சிம்பிள். இது ஆனால் இது பியூட்டிஃபுல் கான்ட்ரிபியூஷன் ஆல்சோ. புரியுங்க? ஸோ காரியம்னு ஒன்று இருந்துன்னா கட்டாயமாக என்ன இருந்துக்கணும்? காரணம் இருக்கும். நெருப்பு இல்லாமல் எப்படிரா புகையும் அப்படி சொல்கிறல்ல, சாதாரணமாக பேசுவோம். அப்போ காரியம் எஃபெக்ட்னு ஒன்று இருந்துன்னா அதுக்கு காசு இருந்தால் நேச்சுரல். ஓகே, அதனால் இது இல்லாஜிக்கல் கிடையாது. லாஜிக் தான். ஓகே, அப்போ காரியம்னு ஒன்று இருந்ததுன்னா கட்டாயமாக இது இருந்தாங்க. அப்போ கடவுள் இருக்கிறது அனுமானத்தின் மூலம் நிர்ணயம் செய்யலாமா? இதுதான் ஆர்குமெண்ட். ஓகே, பியூட்டிஃபுல் ஆர்குமெண்ட். புரியுதா? இங்கே பார்க்குற இப்போ இங்கே டேபிள் பார்க்குறோம்னா டேபிளை நம்ம அனுபவிக்கிறதுலேருந்து பார்க்கறதுலேருந்து காரியத்திலேருந்து உட்டு காரணம்ன்றது ப்ரூஃப். நகையை பார்க்கறதுலேருந்து நகை காரியம், அப்போ கோல்டு காரணம். புரியுதா? இதுக்கு நேச்சுரல். அப்போ காரியம் இருந்தால் நிச்சயமாக காரணம் இருந்தாகணும். அதுபோல இந்த பிரபஞ்சம் இஸ் லிங்கம். ஓகே, ஈஸ்வரா கேன் பி இன்ஃபர்டு, அனுமானம். ஓகே, அந்த 12 ஜோதிர்லிங்கெல்லாம் நம்ம வச்சு வழிபடுறது, லிங்கத்தை வச்சு பகவானை நம்ம வழிபடுறது. புரியுதா? அப்போ ஆகாசலிங்கம் சிதம்பரம். ஓகே, அப்போ லிங்கமே ஈஸ்வரன் அப்படி சொல்கிறேன். இப்போ தார்கிக்கு கொடுக்குறது ஒரு பியூட்டிஃபுல் கான்ட்ரிபியூஷன் நியாயசாஸ்திரம். ஆனால் நம்முடைய ஆர்கியூமெண்ட் என்னென்ன? சங்கரனுடைய ஆர்கியூமெண்ட்டு அல்லது அத்வைத்தினுடைய ஆர்கியூமெண்ட்டு தார்கியோட அல்டிமேட்ன்றது ராங், நிராகரிக்கிறோம். அதாவது பகவானை இந்த பிரபஞ்சத்தை வச்சு காரியம் சொல்கிறத வச்சு அவர் காரணம், ஈஸ்வரா காரணம் அப்படி புரிஞ்சுக்கலாம். அனுமானம் வச்சு அதை கண்டுபிடிக்கலாம். காரிய லிங்க அனுமானம். ஸோ இங்கே என்ன சங்கருடைய ஆர்கியூமெண்ட்னா, பகவானை ஒரு நாளும் அனுமானத்தினால் செய்ய முடியாது, அனுமானத்தினால் நிரூபிக்க முடியாது. பகவானை லாஜிக்காக ப்ரூவ் பண்ண முடியாது, லாஜிக்காக ப்ரூவ் பண்ணக்கூடாதுன்றார். பண்ணப்பட முடியாது, முடியவும் முடியாது, அது கூடவும் கூடாது. காரிய லிங்க அனுமானம். இந்த வாதத்தில், காரிய லிங்க அனுமான வாதத்தில் நிறைய ஊழல் இருக்குவை. ஓகே, அதனால் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் டீட்டெயிலாக அங்கே வளர்க்குறேன். நம்ம டீட்டெயிலாக இங்கே பேச முடியாது. ஓகே, சும்மா சுருக்கமாக பார்க்கலாம். உதாரணம் 2வது பிரம்மசூத்திரத்தில்
ஜன்மாதி அஸ்ய யதஹா சூத்திரம், இரண்டாவது சூத்திரம். ஜன்மாதி அஸ்ய யதஹா சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் பிரம்மன். இந்த சிருஷ்டி எதனிடம் இருந்து வந்ததோ அது பிரம்மன். இந்த சிருஷ்டி அப்படியே டேபிள் சேஞ்ச் ஆகுறது. இந்த பிரபஞ்சத்தை வச்சு ஈஸ்வரனை நிர்ணயம் பண்ண முடியாது, என்ன புரிஞ்சுக்கணும். ஓகே, காரியத்தை வச்சு காரணத்தை கண்டுபிடிக்கிறது இல்லை இது. இந்த சிருஷ்டி எதனிடமிருந்து வந்ததோ அது பிரம்மன். ஓகே, இப்போ சங்கருடைய ஆர்கியூமெண்ட்டு கடவுள் என்பது அனுமானம் அல்ல, அனுமானத்தின் அடையாளத்தில் காண்பது அல்ல, அது சாஸ்திர பிரமாணம். ஈஸ்வரனை அறிந்து கொள்வது ஒன்லி ஒரே ஒரு மெத்தட் இருக்கு, சாஸ்திர பிரமாணம். அது நாட் லௌகிக பிரமாணம். சம்ஜை, லௌகிக பிரமாணத்து மூலியமா ஈஸ்வரனை தெரிஞ்சிக்க முடியாது. சப்த பிரமாணத்து மூலியமா தான், வேத பிரமாணத்து மூலியமா தான், சாஸ்திர யோனித்துவான் சாஸ்திரத்து மூலியமா தான் அந்த ஈஸ்வரனை தெரிந்து கொள்ள முடியும். வேற எந்த நாளையும் ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ மெட்டீரியல் திருஷ்டியில் ஈஸ்வரனை அறிந்து கொள்ளவே முடியாது. ஓகே, சாஸ்திர யோனித்வா அப்படி பிரம்மசூத்திரம் சொல்றது. தேர்ஃபோர் சாஸ்திர பிரமாணக ஈஸ்வரா, பிகாஸ் சாஸ்திர யோனித்வாத். பாஷ்யக்காரர் எடுத்துக்கிறார். ஓகே, இப்போ பாஷ்யக்காரர் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்றதுக்கு, பாஷ்யத்தில் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன காரணம்னா, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து பிரமாணம். புரியுதா? ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து எப்படி சொல்றது? தெளிவாக சொல்றது. தஸ்ய ஈஸ்வரஸ்ய லிங்கம் நாஸ்தி. அங்க வருது தஸ்ய ஈஸ்வரஸ்ய பிராக்கெட்ல லிங்கம் நாஸ்தி. லிங்கம்னா அடையாளம், அடையாளம்னா புள்ளி விவரங்கள், டேட்டா கலெக்ஷன். இந்த டேட்டா கலெக்ஷனை வச்சு இப்படி இருக்குமோ ஈஸ்வரன் அப்படி சொல்ல முடியாது, அனுமானம் பண்ண முடியாது. ஓய், சில புள்ளி விவரங்களில் வரக்கூடிய இது ஈஸ்வரன் கிடையாது. ஈஸ்வரன் இருப்பதற்கு எந்த ஒரு அனுமானமும் சரிப்பட்டு வராது. ஓய், ஈஸ்வரா அஸ்தி பிரமாணம், சாஸ்திர பிரமாணம். ஓகே, அதனால நீ விவகார சத்தியத்துக்கு வரணும்னா முதல்ல ஈஸ்வர அறிவு வந்தாகும். ஏன் கர்மயோகம் வரல கை காலுக்கு அப்படின்னா, ஈஸ்வர அறிவு வராம நீ எது பண்ணாலும் அது கர்மயோகம் பண்றது சிரமமா இருக்கும். சேவை பண்ணலாம், ஆனால் கர்மயோகமா பண்றது சிரமம். புரியுதா? ஈஸ்வர அறியணும். அப்போ இதுலேருந்து நீ என்ன பண்ணணும்? மோட்சம் அடையணும்னா சாஸ்திரத்துக்கு தான் வந்தாகும், வேதாந்தத்துக்கு தான் வந்தாகும். ஏன்னா வேதாந்தத்தில் தான் ஈஸ்வரனை பற்றின அறிவு இருக்கு. புரியுது? இப்போ அப்போ ரூடியா லௌடியா எல்லா பெரும்பான்மையான மக்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறது மூட நம்பிக்கை. கடவுள் இல்லை என்பது சொல்லுவதும் மூட நம்பிக்கை. கடவுள் இருக்குன்னு சொல்பவன் இல்லை என்று சொல்பவன் மூட நம்பிக்கை. கடவுள் இருக்குன்னு சொல்பவனும் மூட நம்பிக்கை. கடவுள் இல்லைன்னு சொல்ற மூட நம்பிக்கைன்றா. கடவுள் இல்லைன்னு சொல்ற, இருக்குன்னு சொல்ற மூட நம்பிக்கை சொல்றிய, கடவுள் இல்லைன்னு சொல்றது கூட மூட நம்பிக்கை தான். ஆனா மூட நம்பிக்கை விட ஏன் மூட நம்பிக்கை ஃபார் பெட்டர். ஏன்னா சாஸ்திரம் இங்க இருக்கு, கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்றது. புரியுதா? அனுமதி கொடுக்கறது இங்க. ஸோ பரோட்சமாக இருக்கிற ஈஸ்வரா வேத பூர்வத்தில் சொல்றது. புரியுதா? அதுக்கப்புறம் யுவர் குவாலிஃபைடு வந்த பிறகு அந்த மூட நம்பிக்கை ஈஸ்வராவை அறிவு ஸ்வரூபமாக கொண்டு வரதுக்கு வேதாந்தத்துக்கு வந்தாங்க. ஓகே, அதனால நைஷா தர்க்கேன மதியி ஆபனேயா, தர்க்கத்தினால் இந்த ஈஸ்வரனை அறிய முடியாது. ஓகே, கட்ட 1-2-9 மந்திரம். புரியுதா? அப்போ வேதாந்த கருத்து என்ன? ஓய், அப்போ தர்க்கமே நிகேட் பண்றல? நோ 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 நோ. சாஸ்திர பிரமாணத்தில் ஈஸ்வரனை அறிந்து கொண்டு தர்க்கத்தை பயன்படுத்தலாம். எப்படி? அதாவது தர்க்கத்தை பயன்படுத்தி கொண்டு சாஸ்திரம் எப்படி ஈஸ்வரனை பற்றி சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அறிவு இருக்கா? ஓகே, தர்க்கத்து மூலமா ஈஸ்வரனை அறிஞ்சு பண்ண முடியாது. ஓகே, தர்க்கத்தை பயன்படுத்தி கொண்டு சாஸ்திரம் எப்படி இதை டிரைவ் பண்ணுறது, அதுக்கு சாஸ்திரத்தை பயன்படுத்தலாம். ஏன்னா நமக்கு புத்தி நமக்கு கன்விக்ஷன் ஆகணும். எது இருந்தாலும் கன்விக்ஷன்.
நம்ம புத்தி கன்விக்ஷன் ஆகாமையே ஈஸ்வரனுக்கான பரம்பரையாக சொல்லி கும்பிட்டு இருக்கோம். அதனால நாட் ஒர்க் அது. அப்போது சாஸ்திரத்தை இந்த தர்க்கத்தை பயன்படுத்தலாம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்றதை புரிகிறதுக்காக தர்க்கத்தை பயன்படுத்தணும். புரியுதுல? நியாயசாஸ்திரத்தில் இருக்கவன் என்ன பண்ணுவான்னா அந்த சாஸ்திரம் சொல்றதை நியாயத்தில் கொண்டு வந்துடுவான். வேதாந்தி என்ன பண்ணுவான்னா இதை வச்சுட்டு அதை கண்டுபிடிக்கும். இது ரொம்ப சிம்பிள். புரியுதா? தேர்ஃபோர் ஈஸ்வரனை நோ ப்ரூவிங் லாஜிக், வி ஹாவ் காட் அண்டர்ஸ்டாண்டிங் லாஜிக். புரியுதா? தஸ்ய ஈஸ்வரஸ்ய லிங்கம் நாஸ்தி ஸ்ருதி பிரமாணம் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து பிரமாணம். ஓகே, ஈஸ்வரா சாஸ்திரவேத்யம். ஈஸ்வரா சாஸ்திரவேத்யம். சாஸ்திர பிரமாணம் மட்டுமே ஈஸ்வரனை அறிந்து கொள்ள முடியும். இப்போ புரியுது? இப்போ லாஜிக்காக நான் ஈஸ்வரனை ப்ரூவ் பண்ணுறேன். இன்றைய காலத்து மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கெல்லாம் சயின்ஸ் ப்ரூஃப் அப்படி சொன்னாலே ஒன்றுமே இவனுக்கு சாஸ்திரமும் புரியல சயின்ஸும் புரியல. ரெண்டும் கட்டாம் பாவம் சொல்லணும். ரெண்டும் கட்டாம் பசங்க கிட்ட நம்ம பேசக்கூடாது. ஒன்றுமே தெரியாதவங்கிட்ட பேசக்கூடாது. எல்லாமே தெரிஞ்சவங்கிட்டே பேசக்கூடாது. இப்போ எங்கே தான் பேசுறது? ஒன்றுமே பேசக்கூடாது. இது புரிய புரிய கப்சு காரா பொந்தி. டக்குன்னு வாயப்பத்து. அதுதான் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். நீ அந்த படா 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 படன்னு அந்த சுத்தும்ல பூரிய சுத்திகிட்டே இருக்கிற வரைக்கும் அது பஃப் ஆயிடுச்சுன்னா பூர்ணம் ஆயிடுச்சுன்னா அப்படியே மொதட்டும். இல்லை, நீ பேசின்னு இருக்கிற வரைக்கும் இது உள்ளர இன்னும் கொஞ்சம் குறை இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? புரியுதுன்னு அர்த்தம். அதனால் சாஸ்திர பிரமாணம் மட்டுமே ஈஸ்வரனை அறிந்து கொள்ள முடியும். தேர்ஃபோர் ஈஸ்வரன் அறிவு ஞானம் ஏவ மோட்சம். ஈஸ்வரனுடைய அறிவு ஏவ மோட்சம். ஓகே, ஈஸ்வரனுடைய ஞானம் இருக்குல்ல, அதுதான் மோட்சத்தை கொடுக்கும். புரியுதா? அப்படி ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துடைய சங்கல்பம். அதில் சக காரணம், சக காரணம், சக ஈஸ்வரன் காரணம். இந்த ஈஸ்வரனுக்கு ஜகத்துக்கு நிமித்த உபாதான காரணம். ஓகே, ஈஸ்வர ஞானம் 3 லெவல். ஈஸ்வர ஞானம் எப்படி இருக்கிறது? 3 லெவல் இருக்கு. முதல் இன்ட்ரோடக்ஷன் வேதாந்தம் என்ன பண்றதுன்னா நிமித்த காரணம். அதுக்கே துவைத்தம்னு பேர். நிமித்த காரணம் சொன்னாலே துவைத்தம். துவைத்தத்தை புரிஞ்சுக்கிட்டக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியல துவைத்தமே. அந்த துவைத்தத்தை புரிஞ்சிக்காமே அத்வைத்த பேசுறவங்க நிறைய பேர். எப்படி? துவைத்தத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப அபூர்வமா இருக்கு. ஆனா அந்த துவைத்தத்தை புரிஞ்சிக்காம அத்வைத்த பேசுற ஆள் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி? இதையாவது கொஞ்சம் புரியணும். ஓகே, செகண்ட் சக நிமித்த காரணம் ஃபர்ஸ்ட் லெவல். அண்ட் செகண்ட் சக அபின்ன நிமித்த உபாதான காரணம். முழு சாதகனுக்கு இந்த அபின்ன நிமித்த உபாதான காரணம் வரத்துக்கு தான் ரொம்ப முயற்சி பண்றோம். அப்படி வரும்போது தான் அவன் விஸ்வரூப தரிசனம் வரும், கர்மயோகம் உபாசனைக்கு வர முடியும். அந்த ஸ்டேஜுக்கு வந்தவனுக்கு தான் ஞான யோகம் சிரவண மனன நிதித்தியாசம் மூலியமா மூணாவது சக விவர்த்த உபாதான காரணம். பியூட்டிஃபுல். ஈஸ்வர ஞானம் 3 லெவல். சக நிமித்த காரணம், சக அபின்ன நிமித்த உபாதான காரணம், சக விவர்த்த உபாதான காரணம், சக காரணம். சம்ஜய்? ஞானாத்யேவ மோக்ஷம். 3மே தெரிஞ்சிருக்கணும். சுவாமிஜி, நான் ஃபர்ஸ்ட் 3வது தெரிஞ்சுட்டேன், அப்புறம் டைம் கிடைக்கும் போது ஈஸ்வரா ஃபர்ஸ்ட் இது தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, 3 படிப்படியாக தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ஈஸ்வர ஞானாத்யேவ மோக்ஷம். தது துவம் அசி. தது துவம் அசி. துவம் தது அசி இல்லை. ஓகே, தது துவம் அசி. அகம் அகம் துவம் அசி அப்படி இல்லை. அகம் பிரம்மாஸ்மி. புரியுதுல்ல? கட்டத்தினே சொல்லிருக்கிறத அந்த பிரம்மன் நீ அப்படி புரிஞ்சுக்கிறான். நான் பிரம்மன் அப்படி இல்லை. பிரம்மன் நான். நல்லா கொஞ்சம் தான் ஸ்லிப் ஆச்சுன்னா போச்சு. புரியுதா? அந்த ஸ்லிப்பு, இந்த ஸ்லிப் இருக்க ஃப்ராக்ஷன் செகண்ட் ஸ்லிப்பு மங்கள்யான் மாதிரி எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும். மங்கள்யானில் 1 செகண்ட்ஸில் பிரித்து அதில் ஒரு சின்ன தப்பு ஆச்சுன்னா அந்த எய்ம் போய் சேராது. புரியுதுங்களா? வெரி பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. அப்போ நேரடியான ஐக்கிய மகா வாக்கியம் நிறைய இருக்கு. புரியுதா? அந்த மகா மொத்த சாஸ்திரம் மகா வாக்கியம்
அவ்வளோதான் மகா வாக்கிய உபதேசம். நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் மகா வாக்கிய விசாரம் பண்ணினாலும் போகிறோம், சரிதா? அது நம்ம ஒரு நாள் எடுப்போம். ஓகே, அதனால இந்த மகா வாக்கிய விசாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜீவ யாத்திரை சிஸ்டம், புரியுதா? அதில் வந்து பலவிதமான ஃபார்மேட் கொடுத்துருக்கோம். என்ன ஃபார்மேட்டு? அதில் தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி, அவ்வளோதான். ஜீவ யாத்திரையோட ஃபார்மேட் என்ன? தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதான. சுவாத்தியாயம் மீன்ஸ் சிரவண மனன நிதித்தியாசனம். தபஸ்ன்றது பிரயத்தனம் ஃபார் வாட்? சாதன சதுஷ்டயம். ஈஸ்வர பிரணிதான என்ன? பிரார்த்தனா. ஓகே, பிரசாதம். பிரயத்தன, பிரசாதம், சிரவண மனன நிதித்தியாசனம், அவ்வளோதான். 3 சேர்ந்து தான் ஜீவ யாத்திரை. ஓகே, இது ஒன்றே ஒன்று தான் கஷ்டம் சாமி இதில். ஓகே, இந்த நடுவில் பிரயத்தனம் சொன்னேன் இல்லை, அது ஒன்று தான் வரல. மீதி ரெண்டும் கொஞ்சம் பரவாயில்ல. பிரசாதமாவது கொஞ்சம் கொஞ்சம் பகவான் மேலே பண்ணிக்கலாம் போல இருக்க. சிரவண மனன நிதித்தியாசனம் உங்களுக்கு மோட்சம் சிரவண மனன நிதித்தியாசனத்தில் தானே டைரெக்டாக அதில் போயிடலாமே, அப்படி பாஸ் பண்ண முடியும். சரி, இதே மாதிரி பண்ணுறேனே நான் கிளாஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு சிரவண மன, அப்போ ஆயிசியா இப்போ முடிஞ்சு போயிடும். 3 சேர்ந்து போ, எதில் நீ இருக்கணும் அதில் எம்பசைஸ் பண்ணு. இதுதான் புத்திசாலித்தனம், புரியுதா? இதெல்லாம் பண்ணிக்கோ. ஈஸ்வர ஞானம் சக காரணம் அஸ்ய ஜனிதான, அவருக்கு எதுவும் காரணமாக இருக்க முடியாது. சக காரணம் அஸ்ய ஜனிதான, அனைத்துக்கும் அவரே காரணம். அவருக்கு ஏதாவது காரணம் இருக்குமோ? நீளமாக சொல்லக்கூடாது, அவருக்கு காரணம் கிடையாது. ஓகே, அவர் வந்து காரணத்துக்கு அற்றவர். சக காரணம் நச்ச அஸ்ய கச்சித் ஜனிதா. ஓகே, காஸ்லெஸ் காஸ். முன்னாடி என்ன சொன்னோம்? பாஸ்லெஸ் பாஸ், மேட்ச்லெஸ் மேட்ச். ஈஸ்வரா ஒருத்தர் தான் அப்படி இருக்காரு. அப்போ உலகத்தில் வந்து பாஸ் யாரு? ஈஸ்வரன் மாத்திரம் பாஸ். அக்பர் போய் அக்பருக்கு தான்சன் போனான் அப்படின்னா அக்பர்கிட்ட எப்பயும் பைசா கேட்கறதுக்கு போவான். ஓகே, அவர் ரொம்ப கவிஞன், அதனால எங்கே வேணால் உரிமையாக எடுத்துகிட்டு போவான். எங்கடா இவர் ராஜா உள்ளே இருக்கார், யாரையும் விட கூட சொல்லு, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாவன். உள்ளே போனால் அவரும் நம்பர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிழக்க பார்த்தா வடக்கு பார்த்தா மேற்க பார்த்து, புரியுதா? அவங்களும் ஒரே டைரக்ஷன் தான் பாவம். ஸோ மேற்க பார்த்து, ஸோ மேற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க, எனக்கு நிறையா பணம் கொடு, எல்லாருக்கும் நான் கொடுக்கணும் அப்படின்னு. அட்ரா சக்கானா இங்கே ரகசியம் இருக்கா? இவரு கடவுள் அவர் கேட்கறது, இவர்கிட்ட நான் கேட்கறது, நான் கடவுள்கிட்டே தான்சன் அப்புறம் வரதே இல்லை. என்ன நம்ம தான்சன் வரல, கண்டுபிடிச்சிட்டா உங்க ரகசியத்தை அப்படின்னு. ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஒரு ஆள், பெரிய ஆள் இருக்காரு. சகல சம்பத்துக்களும் எல்லாத்துக்கும் நிவாரணம், ரோக நிவாரணம், செல்வ நிவாரணம் எல்லாத்துக்கும் அவர் இருக்கார், பகவான் இருக்கார், புரியுதா? ஆனால் மூட நம்பிக்கை போடாது, அறிவோடு கும்பிடு, அறிவோடு கேளு, கும்பிடுறது இல்லை. ஓகே, அதனால காஸ்லெஸ் காஸ், காட்லெஸ் காட். அவருக்கு மேட்ச்லெஸ் மேட்ச். அவருக்கு மேலே ஒரு காடு கிடையாது, அவர் தான் காடு. காடுன்னா பின்னாடி இருக்காரு இந்த காடு இப்படி காட்டுவாரு கிரீன், அவருக்கு பின்னாடி ஒரு காடு இருந்தாரு, என்ன அதுக்கு ட்ரெயினு காட். அதனால கடவுளுக்கு மேல ஒரு கடவுள் கிடையாது. அதனால ஸோ காட்லெஸ் காட். அதனால அனுமானத்தில் அப்பேற்பட்ட ஈஸ்வரனை அனுமானத்தில் அறிந்து கொள்ள முடியாது, சாஸ்திரத்தினால் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். அதுதான் இங்க முக்கியம். சக காரணம் நச்ச அஸ்ய கச்சித் ஜனிதா அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஃபர்தர் ஸ்டெப்பு கரணம் அதிப அதிபக. ஓகே, கடவுளுக்கெல்லாம் கடவுள் அதிப அதிப, அவர் தான் அதிப. ஸோ அவர் தான் பிரசிடென்ட், பிரசிடென்ட்டுக்கெல்லாம் பிரசிடென்ட். கரணாதிபகா, ஒவ்வொரு புலன்களுக்கும் ஒரு கரணத்துக்கும் அதிப இருக்கிறது. கரணாதிபக. கண்ணுக்கு யாரு கடவுளை? சூரிய தேவன். காதுக்கு திக் தேவதா, பாதத்துக்கு விஷ்ணு தேவதா, புரியுதா? கைக்கு இந்திர தேவதா. இப்படி ஒரு ஒரு கரணத்துக்கும் அதிபகா இருக்கிறது கடவுள் இருக்கு. ஆனா இவர் எப்படி இருப்பாரு? கரணாதிபகா அதிபகா. ஓகே, எல்லா கடவுளுக்கும் கடவுள் அவர், இரண்ய கர்ப்பனுக்கும் கடவுளாக இருக்கிறவர் அப்படி சொல்றார். இந்த கண்ணு காது மூக்குக்கு இருக்கிற 30 முக்கோடி தேவர்களுக்கு பேர் இரண்ய கர்ப்பன் பேரு. அந்த இரண்ய கர்ப்பனுக்கும் ஈஸ்வரனா இருக்கிறது வந்து
ஒரு கடவுள், காட், ஈஸ்வரா. அதை தான் இங்கே சொல்றார், சர்வதேவ நமஸ்காரகா கேசவம் பிரதிகச்சதி. புரியுதுதான்? அதனால இது மாத்திரம் நீ புரிஞ்சுண்டு எல்லா மிஷினரி பீப்புளுக்கும் போய் சொல்லலாம், பெந்தகோஸ்துக்கு சேர்த்து சொல்லலாம். அதனால கல்விக்கு அதிபதி சரஸ்வதி, லக்ஷ்மிக்கு அதிபதி, செல்வத்துக்கு அதிபதி லக்ஷ்மி, ஓகே, வீரத்துக்கு அதிபதி துர்கா, ஓகே. அப்படி எல்லாத்துக்கும் இருக்கப்பா. எல்லாத்துக்கும் அதிபதிக்கு அதிபதி யாரு? கடவுள், ஈஸ்வரா, ஓகே. கரணாதிபக நச்ச அதிபக, ஓகே. அவருக்கு இன்னொரு அதிபதி கிடையாது. புரியுதா? அவர் தான் கரணாதிபக தஸ்ய ந அதிபக. பகவான் தேவானாம் தேவஹா இத்யர்த்தः நச்ச அதிபக. அப்ப ஈஸ்வரா எப்படிப்பட்டவர்? அவர் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறாரு. அவர் ஏகம் சத் விப்ராஹா வதந்தி அப்படின்னு சொல்லப்படுறார். அப்பேற்பட்ட ஈஸ்வரனை நாம் வணங்கி அறிவை அடைந்து மோட்சத்தை அடையணும் சொல்லிட்டு சொல்றோம். ஃபர்தரா என்ன இருக்கிறது? நெக்ஸ்ட் கிளாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.